காவிரி விவகாரத்தை முன்வைத்து நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் சுகுமாரன், நாளை நடைபெறவுள்ள மறியல் போராட்டங்களை காவல்துறையினர் தடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு இது எங்களை ஒத்துழைச்சு பஸ் எல்லாம் நிறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எங்கள் பஸ் மறியலை எங்கள் பிரதமருக்கு எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கிற வகையில் ரயில் மறியல் பண்ணுறதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பிரச்சனையில் எங்களையும் பங்கெடுத்து தஞ்சாவூர் மழை மற்றும் தொடக்க பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் 200 பள்ளிகளும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 12,000 தனியார் பள்ளிகளும் முழு பந்துக்கு ஆதரவு தெரிவித்து கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பையும் இந்த கண்டனத்தின் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம். தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உரிய இழப்பீட்டை அந்த மாநில அரசிடமிருந்து பெற்றுத்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி, தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பெங்களூரை விட்டு கர்நாடகாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த கொடூரமான இந்த வன்முறைக்கு காரணமான கர்நாடக மாநில அரசை, அந்த மொழி வெறியர்களை, இன வெறியர்களை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை, கர்நாடக மாநில அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து தமிழக சிவசேனா சார்பில் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சங்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அனுமதியின்றி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அரியலூரில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ் அமைப்பினர் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் உரிமை மீட்பு இயக்கம், தந்தை பெரியார் திராவிடர் இயக்கம், மீத்தேன் எதிர்ப்பு இயக்கம் உட்பட்ட பல அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர்.